கூடுதல் விவரணை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, நேற்று தஞ்சாவூரில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து தாவேகா இன்று ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இன்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படவிருக்கிறது. கட்சி மாவட்டங்களில் காலை 10 மணி அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். உதயநிதி பேச்சுக்கு எதிராக சம்பந்தப்பட்ட அனைவரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும் எனவும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அறிவுறுத்தி இருக்கிறார். நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது முதலமைச்சர் தொடர்பாகவும் அதே போன்று அமைச்சர்கள் தொடர்பாகவும் தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்தார். இந்த நிலையில்தான் பார்த்தோம் என்றால் இந்த ஆர்ப்பாட்டத்தை பேசிய அவர் ஆடிப்பெருக்கு காலத்தில் காவிரி டெல்டா ஆறுகள் தண்ணீரின்றி வறண்டு பாலைவனம் போல் காட்சியளிக்கிறது. சம்பா சாகுபடி நிலை என்னவாகுமோ என விவசாயிகள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேகதாது அணை கட்ட முயலும் கர்நாடக அரசை கண்டித்தும் தமிழக விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கவும் தமிழக அரசு சட்ட போராட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும். அதே போன்று முதலமைச்சர் தொடர்பாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்தார். முதலமைச்சர் ரீல்ஸ் போட்டு சுற்றுவதாகவும் கழிவறை கூட விட்டு வைக்காமல் ரீல்ஸ் போடுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த பேச்சை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அமைச்சர்கள் பலரும் நேற்று கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில்தான் இன்று இதனை எதிர்க்கட்சித் தலைவரின் பேச்சை கண்டித்து தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்சி மாவட்டங்களில் காலை 10 மணி அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் வழக்கு தொடரவும் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரணை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, நேற்று தஞ்சாவூரில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து தாவேகா இன்று ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம் ராம்குமார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் இன்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படவிருக்கிறது. கட்சி மாவட்டங்களில் காலை 10 மணி அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். உதயநிதி பேச்சுக்கு எதிராக சம்பந்தப்பட்ட அனைவரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும் எனவும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அறிவுறுத்தி இருக்கிறார். நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது முதலமைச்சர் தொடர்பாகவும் அதே போன்று அமைச்சர்கள் தொடர்பாகவும் தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்தார். இந்த நிலையில்தான் பார்த்தோம் என்றால் இந்த ஆர்ப்பாட்டத்தை பேசிய அவர் ஆடிப்பெருக்கு காலத்தில் காவிரி டெல்டா ஆறுகள் தண்ணீரின்றி வறண்டு பாலைவனம் போல் காட்சியளிக்கிறது. சம்பா சாகுபடி நிலை என்னவாகுமோ என விவசாயிகள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேகதாது அணை கட்ட முயலும் கர்நாடக அரசை கண்டித்தும் தமிழக விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கவும் தமிழக அரசு சட்ட போராட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும். அதே போன்று முதலமைச்சர் தொடர்பாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்தார். முதலமைச்சர் ரீல்ஸ் போட்டு சுற்றுவதாகவும் கழிவறை கூட விட்டு வைக்காமல் ரீல்ஸ் போடுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த பேச்சை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய அமைச்சர்கள் பலரும் நேற்று கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில்தான் இன்று இதனை எதிர்க்கட்சித் தலைவரின் பேச்சை கண்டித்து தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கட்சி மாவட்டங்களில் காலை 10 மணி அளவில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் வழக்கு தொடரவும் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவலுக்கு நன்றி நந்தினி.